இந்த கிரக சேர்க்கைக்கென்று சொல்லப்படக்கூடியது செவ்வாய், சனி. இதுல வந்து செவ்வாய், சனி வந்து பாதகமும் செய்யும், சாதகமும் செய்யும்ன்றது போல, செவ்வாய், சனி சேர்ந்தாலோ, சாரம் பெற்றாலோ, சனி, செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றாலோ, 5ல் இருந்தாலும், இது வந்து முன்னோருடைய கருக்கலைப்பு செய்த தோஷம் அல்லது கேது, சனி சம்மந்தப்பட்டாலும், திதி சூன்யம் பெற்று நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கர்மவினை தோஷம் அப்படிங்கிறது இதுல இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கர்ம வினைக்கு சுயம்பு தலமாக சென்று வர வேண்டும் என்று ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ நிலராசிக்கு வந்து காஞ்சிபுரம், நீர் ராசிக்கு திருவானை திருவானை என்று சொல்லப்படக்கூடிய தீ ராசிக்கு வந்து திருவண்ணாமலை, காற்று ராசிக்கு காளகஸ்தி, இந்த ராசிகள் இந்த இடத்துக்கெல்லாம் சென்று வரும்பொழுது கர்ம வினைகள் படிப்படியாக குறையும். மேஷம், சிம்மம், தனுசு வந்து தீர ராசிகள் சொல்லப்படுவது. அதாவது தீ ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பு ராசிகள். ரிஷபம், கன்னி, மகரம் நிலராசிகள், மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசிகள், கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசிகளாக சொல்லப்படுகிறது. இப்ப இந்த செவ்வாய், சனி சேர்க்கை இருந்தா அந்த கர்ம தோஷம்னு பேரு. கருக்கலைப்பு தோஷம் இருக்கும், அதிகமா இருக்கும்னு பேரு. ஸோ எந்த அமைப்புல உங்களுக்கு அந்த செவ்வாய், சனி இருக்கோ அதுக்கு தகுந்த இடங்களை பார்க்க வேண்டும். அது உங்க சுய ஜாதகத்தை இடம்பெற்று இருக்கும். ஜாதகத்தை எடுக்கும்போது தெரிய வரும்.